இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன விஷயத்த வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நீங்கள் யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த ரீடிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து ட்ரைபாடில் வந்து என் கேமராவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோன் அப்படியே கீழே விழுந்து ஒரு நான் ஃபோன் உடஞ்சே போச்சோ அப்படி என்னமோ நினச்சி பயந்து பார்த்தேன், உடையலை. ஸோ இதிலேருந்து என்னோட ஒரு டேக் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வீடியோ உங்களை வந்து சேருது அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய தடைகளுக்கு அப்புறமா தான் இந்த மெசேஜ் உங்களால் கேட்கவும் முடியும். இல்லை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தடைகள் நீங்கள் கடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மெசேஜ் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிறத நம்பி இந்த வீடியோவை வந்து பார்க்க ஆரம்பிங்க. இந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி லைனப் ஆயிருக்குன்னு? ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த நேரம் வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் நீங்கள் ரொம்ப நேசிக்கிறவங்க, ரொம்ப வந்து பெருசாக மதித்தவங்க கூட வந்து ஒரு சண்டையோ, இவங்கக்கிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட், மன வருத்தத்தோடு தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா இந்த 2 கார்ட்ஸ்லேயுமே அந்த ஒரே மெசேஜ் தான். ஸோ ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர், நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்க எனக்கு இதை பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. அப்படி எனக்கு எந்த நிலைமையும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா நல்ல விஷயம்தான். ஆனாலும் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வர ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவோ ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்படும், ஒரு செட்பேக் ஏற்படுங்கிறத யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம். ஆல்ரெடி நீங்கள் இந்த ஒரு நிலைமையில தான் இருக்கீங்க, நான் ரொம்ப மனசு விட்டுட்டேன், என்ன தான் நடக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, பர்த் ஆர் கன்செப்ஷன் ஆஃப் அ சைல்டு ஆர் என்டர்பிரைஸ். ஸோ ரொம்ப நாளாக வந்து எனக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆசை, அது இன்னும் தள்ளி போய்க்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம்ங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கூட இருக்கலாம். இந்த வர ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் ஒரு புது பிகினிங் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அது எந்த மாதிரி பிகினிங்னா, ஒரு சிலர் வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. பட் எல்லாமே ஒரு ஃபெயிலியர் தான், மனசு விட்டுட்டோங்கிற ஒரு நிலமையில் இருக்கீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு ஒரு மெசேஜ். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புது தொழில் ஒன்று வந்து தொடங்குகிற ஒரு நல்ல ஒரு நிலைமை வந்து ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம இங்கே பார்க்குறோம். அண்ட் வந்து யாரெல்லாம் உங்களை வந்து இவங்கெல்லாம் இவ்வளோதான், யாரெல்லாம் உங்களை புட் டவுன் பண்ணி பேசுனாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து இவங்க எந்த நிலமையில முதல்ல இருந்தாங்க, இப்போ எந்த நிலமையில வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை வந்து ரொம்ப பெரிய ஒரு நிலைமையில உங்களை பார்ப்பாங்க. இது வந்து ரிவெஞ்சோ இல்லை வெஞ்சன்ஸோ அந்த மாதிரியான மெசேஜ் கிடையாது. நம்ம எல்லோரும் முன்னாடியும் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்பட்டோம்ல, இப்போ அது நடக்க போகுதுங்கிற அந்த ஒரு சந்தோஷம் தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையுமே என்னால் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து குட் ஃபார்ச்சூன். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே நன்மைக்கு, இது வரைக்கும் நடந்ததும் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் நீங்கள் இப்போவும் இருப்பீங்க. இந்த மனப்பான்மையில் இருக்கிறனாலேயோ என்னவோ இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். புதிய தொழில் முயற்சிகளாக இருக்கட்டும், புது பயணங்கள் மேற்கொள்கிறது, புது இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணி போகணும், ரீலொகேட் ஆகுறோம், நாங்கள் வேறு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற எல்லா சிச்சுவேஷனுக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்கும். உங்களோட ஃபேவரில் தான் அந்த அவுட்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மெசேஜ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து கொடுத்துச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் நம்புகிறேன், என் வாழ்க்கை வந்து மாறப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ
உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட நன்றிகள் சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை படுத்தக்கூடிய தருணங்கள் வந்து உங்களுக்கு லைன் அப் ஆகும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நான் வந்து இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் கான்டென்ட். என்னோட சேனல் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். And thank you so much. I'll see you in my next video.